ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்ருத்து குக்கிங் சேனலில் நம்ம இன்றைக்கி பன்னீர் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு பாக்கெட் ஹட்சன் பன்னீர் எடுத்திருக்கேன். கூடவே அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் என்னென்ன தேவைன்னு சொல்லி. வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை. மசாலா பொருள் பார்த்திங்கன்னா முந்திரி, மிளகு, சோம்பு, ஜீரகம், தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, உப்பு, எண்ணெய் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சிட்டோம். கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ கூடவே லைட்டாக ஒரு அரை சிட்டி அளவு சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, அன்னாசி, கிராம்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சோடனே இப்போ கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 தக்காளி அளவு சேர்த்துருக்கேன். எனக்கு கிரேவியோட குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுங்கிறனால 3 தக்காளி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 5லேருந்து 6 வெள்ளைப்பூடு, 3 துண்டு அளவு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கொத்தளவு. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் தக்காளி ஈஸியாக வதங்குறதுக்காண்டி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்குறோம். உப்பு சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காண்டி இது கூடவே ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பு, அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு அரை சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். மிச்ச பாதியை வச்சுருப்போம் மசாலா தேவை. இது எல்லாமே வதக்கி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். அதுக்காண்டி இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச பொருள் எல்லாமே நல்லா ஆறிச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக சூடு இருக்குது, இருந்தாலும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பன்னீரை குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக போட்டால் கொஞ்சம் ஹெவியாக தெரியும். அதனால் நான் கொஞ்சம் குட்டி குட்டி பன்னீராக கட் பண்ணியிருக்கேன் நான் பீசஸாக. பாருங்கள் எந்தளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கோன்னு. இப்போ கட் பண்ணியாச்சு. மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சிட்டோம். ஒரு கடாய் வச்சுக்குவோம். இப்போ கடாய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பட்டர் கிடைக்கல, அதனால் நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அந்த எண்ணெயிலே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறேன் அந்த கலருக்காண்டி. இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் அந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம பன்னீரை பூரா தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். இப்போ நம்ம பன்னீர் எல்லாமே நல்லா மாற்றியாச்சு. இப்போ அதே கடாயில் அந்த எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறோம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் அதோடய சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்குறதுக்காண்டி ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கும் போது அதில் உப்பு போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் இருக்க கொஞ்சம் அதம்பி அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது கூட உப்பு பார்த்துக்கோங்க, தேவையான உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதி வரட்டும், அந்த பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது, எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் அது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்து ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா பன்னீர் போட்டோன்னே நல்லா பபிள்ஸ் வருது. இப்போ இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கொத்தமல்லி தழை நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கிளறி விட்டு லைட்டாக கொதி வந்தால் போதும். அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை கூடவே சாதத்துக்கு, நான், சப்பாத்தி, பூரி இதுக்கு எல்லாமே தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் கிரேவி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.